ஓம் சக்தி. சக்தியிலே இந்த கடலூர் முருகன் இருக்காரு பாருங்க, சக்தி முருகன். இவர் மறுபடியும் பாருங்க அம்மா இவருக்கு என்னெல்லாம் பண்ணிருக்குதுன்னு. இவர் சஸ்பெண்ட் ஆனார் இல்லைங்களா? இந்த சஸ்பெண்ட் ஆன தேதியில இருந்துங்க கிட்டத்தட்ட 15 வருஷம் இவருக்கு இன்கிரிமெண்ட்டே இல்லைங்க. சஸ்பெண்ட் ஆகிறப்ப என்ன சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு, அதைத்தான் மறுபடியும் வேலையில் போய் சேர்ந்து கூட அதே சம்பளத்தான் கொடுத்தாங்க. இவர் கோர்ட்ல கேஸ் போட்டாருங்க. 9 வருஷம் கேஸ் நடந்துங்க. கடைசியா ஒரு வழியா அம்மா கருணையினால இவருக்கு அந்த அரியர்ஸ்ல 8 லட்சம் ரூபாய் எல்லாம் வந்து சேர்ந்தது மொத்தமா. இப்படி அம்மா தன்னை நம்பி தொண்டு செய்யும் பக்தனை தொண்டனை எந்த காலத்துக்கும் கைவிடுவதே இல்லை சக்திகளே. அடுத்த சக்திகளே, அம்மாவுடைய பக்தர்கள் நிறைய பேரு தவறான சில அபிப்பிராயங்களை வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னாங்க, நிறைய பேர் என்னோட போன்ல பேசுறப்ப அது பேர் தெரிஞ்சது. இந்த அங்க பிரச்சனை பண்றது என்னமோ வேண்டுதல் வச்சிருந்தா தான் அங்க பிரச்சனை பண்ணுவாங்களாமா. ஆமாங்க. இல்லைன்னா இவங்க ரெகுலரா போன புள்ள அங்க பிரச்சனை பண்ணா இவங்களுக்கு நட்டமாயி போகுமாமா. அந்த மாதிரி எல்லாம் தவறா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சக்தியில நல்லா சொல்றேன் கேட்டுங்க. மருவத்தூர் போய் இறங்குனியா, முதல்ல நீ செய்ய வேண்டியது அங்க பிரச்சனை தான். உடல் ஆரோக்கியம் இருந்தா அங்க பிரச்சனை பண்ணு. ஆரோக்கியம் இல்லை, சமீபத்தில் ஆபரேஷன் பண்ணிக்கிற, கர்ப்பமா இருக்கிற, இருதய நோயாளி, இந்த மாதிரி ரிப்பேர் ஆன கேஸ் எல்லாம் வேணா குளிச்சு அதே மாதிரி ஈரத்தை நினைச்சிட்டு 4 மூலையிலும் விழுந்து கும்பிட்டா போதும், தரையில விழுந்து கும்பிட்டா போதும். அந்த மாதிரி செஞ்சா போதும் சக்திகளை. அது அங்க பிரச்சனை பண்ணு சமம். வயதானவர்கள் முடியாது, ஆனா ஆசை இருக்குதா, ஈசானிய மூலையில 3 தடவை பிறண்டு வந்துருச்சா போதும், அது முழு அங்க பிரச்சனை வந்ததுக்கு சமம். இப்படி எல்லாம் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த வேண்டுதல் வச்சிருக்கிறேன், அதனால அங்க பிரச்சனை பண்றேன், வேண்டுதல் வைக்கல அதனால செய்யல, இப்படி நல்லா பேசக்கூடாது. அடுத்தது அங்க பிரச்சனை பண்ணி முடிச்ச உடனேயுமே ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு போய் நம்ம எலுமிச்சம்பழ தீபம் போடணும். எலுமிச்சம்பழ தீபம் போட்டு முடிச்சுட்டு எங்க அந்த நாகபீடத்தம்மா இருக்குல்லங்க, அது வெளியே வச்சிருக்கங்க, பழைய பாத்ரூம் பக்கத்துல போடணும். அடுத்து என்ன செய்யணும், கருவறைக்கு தேங்காய் பழம் உடைக்கும். அடுத்து என்ன செய்யணும், குரு பகவான் அவர்கள் வலம் வரும்பொழுது ஆலயத்தை அவங்கள பார்த்து கும்பிட்டு நம்ம வேண்டுதல் எல்லாம் அப்ப சொல்லிடும். ஏன்னா அந்த வேண்டுதல் எல்லாம் பெட்டிஷன் எல்லாம் வாங்குறதுக்காக தான் அப்ப இந்த வலம் வர்றத. அதனால என்ன சொன்னாலும் அதெல்லாம் அவங்க வாங்கிப்பாங்க புரிஞ்ச சக்தியில. அது மட்டுமல்ல, அவங்க அம்மா அப்பா இந்த வலம் வர்றது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கையை அப்படி வீசிட்டே வருவாங்க. அது பக்தர்கள் மீது அருளை வாரி இறைப்பது, சரிங்களா சக்தியில. தியானத்துல கெட்டிக்காரங்களா இருந்தா நீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தெரியும். அதனால இந்த நிகழ்ச்சியில நீங்க ஒவ்வொரு தடையும் மருத்துவர் வரும்பொழுதுதான் கம்பல்சரியா செய்யணும் புரிஞ்ச சக்திகளே. அதை விட்டு போட்டு இதுல வேண்டுதல் வச்சாத்தான் அங்க பிரச்சனை பண்ணுவேன், வேண்டுதல் வச்சாத்தான் எலுமிச்சம்பழம் தெய்வம் போடுவேன், வேண்டுதல் வச்சாத்தான் தேங்காவால் உடப்பேன் அப்படின்லாம் பேசக்கூடாது, தவறு. அடுத்தது சக்திகளே, நம்ம இருமுடிக்கு வருவோங்க. ஏன்னா நீ அடுத்து ஆரம்பிக்க போகுது இல்லைங்களா. இந்த இருமுடிக்கு பேர் என்ன தெரியுங்களா, இன்னல் தீர்க்கும் இருமுடி. நிறைய பேர் தவறு அதை இன்னல் தணிக்கும் இருமுடின்னு சொல்றாங்க. அது தவறு, முற்றிலும் தவறு. தணிக்கும் அப்படின்னா ஒரு பகுதி மட்டும் குறைக்கும், மீதி இருக்கும்னு அர்த்தம். தீர்க்கும் அப்படின்னா அடியோடு எடுத்து விடும், வேரோடு அறுத்து எடுத்து விடும் புரிஞ்ச சக்தியில. அப்படிப்பட்ட அந்த இன்னல் தீர்க்கும் இருமுடி, இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம் சக்தியில. அம்மா ஒரு முறை எங்ககிட்ட சொன்னாங்க, டேய் இந்த பிரச்சாரத்தை போகும்பொழுது இருமுடி சமயத்துல இருமுடி பத்தி பேசும் பொழுது அவனோட சொல்லுடா, அம்மா சொன்னாங்க பக்தரோட சொல்லு, உனக்கு தைரியம் இருந்தால் ஒரு முறை இருமுடியை விட்டுப்பார். ஏதோ ஒரு வருஷம் நீயே சக்தி மாலையனையா விட்டுப்பார், அப்புறம் என்ன நடக்கும், உனக்கு தைரியம் இருந்தால் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அவ்வளவு கடுமையா. இப்படி ஒரு வருஷம் நம்ம இருமுடி போடாம விட்டாலே வரவேண்டிய கஷ்டமெல்லாம் எதெல்லாமா தடுத்து வச்சாங்களோ அதெல்லாம் மொத்தமா சேர்ந்து நம்மளை போட்டு உண்டுலையும் நாக்கிற சக்திகளை. அதனால இருமுடி எந்த காலத்தையும் விடக்கூடாது. உயிருள்ள வரை இருமுடி செலுத்த வேண்டும், குடும்பத்தோடு இருமுடி செலுத்த வேண்டும். பொருளாதார வசதி இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தராவது குறைஞ்சபட்சம் செலுத்தணும். ஆனா யாருமே இருமுடி செலுத்தல அப்படிங்கிற நிலையை நம்ம உருவாக்க கூடாத சக்தியில. அது முக்கியமான விஷயம். அப்புறம் கடைசியில தான் இருமுடி செலுத்துவோம் அப்படின்னு எல்லாம் நினைக்காம முடிந்த அளவு இருமுடி தேதி அறிவிப்பு செய்த ஆரம்பத்திலேயே அல்லது நம்ம சௌகரியம் போல முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே இருமுடி செலுத்துவது நல்லது. கடைசியில செஞ்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படி சொல்ல முடியும். 55 57 நாள் இருமுடி நடக்குது,
57 நாளைக்கு நம்ம உலகத்துல இருப்பாங்கிறது என்ன கேரண்டி? நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அப்படித்தான் வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காருங்க. அதே மாதிரி சக்தியில இதுக்கு சம்பந்தமா பாருங்க, ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு தெரிந்த ஒரு வயதான பாட்டி ஒரு முறை அம்மாட்ட வந்தாங்க பாத பூஜையில. இந்த பாட்டிக்கு என்னடா பிரச்சனை இருப்போது இப்படி வர்றாங்களே அப்படின்னு ரொம்ப கூன் போட்டுக்கிட்டு நடந்து போனாங்க. அவங்க அம்மாட்ட போய் என்ன தெரியுமா கேட்டாங்க? அம்மா, நான் இன்னும் ஒரு இருமுடி செலுத்துற வரைக்கும் என்ன நீங்க உசுரோட வச்சிருங்கன்னு கேட்டாங்க. அம்மா சந்தோஷப்பட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன அப்படி கேட்ட? இன்னும் 3 இருமுடி செலுத்துவாய் போ அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரிங்க அடுத்து 3 ஆண்டுகள் அந்த அம்மா உயிரோட நல்லா ஆரோக்கியமா இருந்து 3 இருமுடி செலுத்திட்டு தான் அவங்க இறந்தாங்க. அப்படிங்க அது இருமுடி அவள் உயிர்ப்பான விஷயம். இதை பற்றி மீண்டும் சொல்கிறேன். ஓம் சக்தி.